இந்த ஸ்மார்ட் குடும்ப அட்டைகள் அந்த வழங்கும் நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 4528 பயனாளிகளுக்கு இந்த ஸ்மார்ட் கார்டு கொடுக்கும் திட்டம் இன்று அனைத்து தாலுகாக்களுக்கும் நேரில் சென்று மக்களை பார்த்து இந்த திட்டத்தெல்லாம் ஸ்மார்ட் கார்டு வழங்கணும். அது மட்டும் இல்லை 504 இலவச வீட்டுமனை பட்டாக்களும் நம்ம இந்த மக்களுக்கு நம்ம கொடுத்தோம். இப்போ என்னன்னா மக்களுக்கான திட்டங்களை மக்கள்கிட்டே போய் சேர்க்கறதுக்கான ஒரு பெரும் முயற்சி தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். மக்கள் பணத்தில் தான் இந்த அரசு திட்டங்கள் எல்லாமே அது முழுவதும் மக்களுக்கே போகணும் அப்படிங்கிறதா முதலமைச்சர் அவர்களுடைய நோக்கம். அதற்காக தான் நாங்களும் உழைச்சிட்டு இருக்கோம். முதலமைச்சர் அவர்களும் இதுதான் நம்ம ஒரு வெளிப்படையான ஒரு நிர்வாகத்தை கொடுக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அதை தொடர்ந்து இன்று இந்த விவசாயம் சார்ந்த பகுதி மக்கள் திருப்பூர்ல அதிகம் இருக்கிறதுனால உங்களுக்கு இதற்கான உயிர்நாடியாக இருக்கக்கூடிய இந்த பரம்பிக்குளம் ஆலியார் இந்த திட்டம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் தெரியும். கிட்டத்தட்ட 1965, 67 அந்த ஆண்டுகளில் பெருந்தலைவர் காமராஜ் அவர்கள் கொண்டு வந்த ஒரு உன்னதமான திட்டம். அது இன்ஜினியரிங் மார்வல்னு சொல்லலாம். இப்போ நினைச்சா கூட எப்படி அந்த ஒரு 70 வருஷத்துக்கு முன்னாடி அந்த மலையை குடைந்து அந்த கெனாலை அமைத்து இந்த ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறது பெரிய ஒரு விஞ்ஞான சாதனை தான். அந்த பாசன சங்க தலைவர்கள், அந்த நீர் பகிர்மான குழு தலைவர்கள், இந்த திட்டக்குழு தலைவர்கள்லாம் நீண்ட நாட்களாக ஒரு கலந்தாய்வு கூட்டம் நடத்தணும் அப்படின்னு கேட்டுட்டாங்க. அப்புறம் எனக்குமே அவங்களுடைய கோரிக்கைகள்லாம் நம்ம கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஆலோசனை கூட்டம் இன்னைக்கு வச்சிருந்தோம். இந்த பல்வேறு சங்க தலைவர்கள் வந்திருந்தாங்க, அவங்களுடைய கோரிக்கைகள்லாம் கேட்டிருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா என்ன அவங்களுடைய கோரிக்கை என்னவா இருக்குன்னா, ஒவ்வொரு அந்த சங்கத்திற்கும் அந்த அரசாணைப்படி எந்த விகிதாச்சார அடிப்படையில் அந்த நீர் பகிர்ந்து கொடுக்கணுமோ அதன் அடிப்படையில் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு கோரிக்கையாக இருந்தது. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மனசில் என்ன ஐயம் இருந்ததுன்னா, நமக்கு கிடைக்க வேண்டிய அளவுக்கு கிடைக்கல, அவங்க அணையிலிருந்து திறந்து விடுறாங்க, அதில் வர அந்த லாஸஸ் போக அந்த லீக்கேஜஸ் டிரான்ஸ்மிஷன்ஸ் லாஸ் போக இவ்வளோ கிடைக்கணும், ஆனால் எங்களுக்கு கிடைக்கல அப்படிங்கிற ஒரு ஐயம் இருக்குது. அதனால நம்ம நீர்வளத்துறை அதிகாரிகள்கிட்ட என்ன சொல்லியிருந்தோம்னா, ஒரு வெளிப்படையான ஒரு அறிக்கையை நீங்கள் கொடுங்க. எவ்வளோ நம்ம அணையிலிருந்து அணை இருப்பு எவ்வளோ இருக்குது, எவ்வளோ நம்ம அணையிலிருந்து திறந்து விட்டோம், ஒவ்வொரு அந்த கால்வாய் துணை கால்வாய்க்கு எவ்வளோ போயிருக்கு அப்படின்னு ஒரு டிரான்ஸ்பரண்டாக ஒரு அறிக்கையை கொடுங்க. அதை பார்த்து திருப்பும் விவசாய சங்கங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் அதை பற்றி கேட்கலாம். அப்புறம் ஒரு மிக முக்கிய பிரச்சனையாக நீர் திருட்டு இருக்குன்னு அனைத்து நீர் சங்க தலைவர்களுமே நீர் பகிர்மான குழு தலைவர்களுமே சொல்றாங்க. அது யாருமே இல்லைன்னு மறுக்கல. அது கண்டிப்பாக பல வருடங்களாக இதுதான் ஒரு நடைமுறை சூழலா ஒரு ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு விஷயமாக அப்படியே அரசெல்லாம் கடந்து போயிட்டே இருந்தாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை, கால்நடைகளுக்கு தண்ணி இல்லை, நீர் பாசனத்துக்கும் தண்ணி இல்லாத சூழலில் இந்த மாதிரி நீர் திருட்டை நம்ம அனுமதிக்கவே முடியாது. நம்ம அரசுக்கு வேற எந்த நோக்கமும் இல்லை, மக்களுக்காக மட்டும்தான் நம்ம இருக்கோம். அதனால இதை பற்றி கண்டிப்பாக ஒரு தீர விசாரிச்சு சம்பந்தப்பட்ட இந்த நீர் திருட்டில் சம்பந்தப்பட்ட இது யாரா இருந்தாலும் சரி, அது நமக்கு இவங்க எந்த தொழில் எந்த ஒரு விவசாயியா இருந்தாலும் சரி, ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்டா இருந்தாலும் சரி, தொழில் அதிபராக இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் அது தவறு தான். கண்டிப்பா அவர்கள் மீது ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டு உரிய முறையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியரிடம் நான் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக அந்த நடவடிக்கை எடுக்கும் என்று நம்புவோம். கண்டிப்பாக இல்ல அதை பத்தி டீட்டெயிலா நீர்வளத்துறை அமைச்சரே அதை பற்றி நீர்வளத்துறை அமைச்சர் ஒரு சட்டமன்றத்திலே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க. அதற்கு மேல அதுவே தெளிவான அறிக்கையா இருக்கு. இது சட்டத்தின் ஆட்சினா ஒரு தவறு நடக்கிறப்ப ஒரு அவதூறா பேசுறப்ப அதை எப்படி பார்த்துட்டு இருக்கவும் முடியாது. சட்டத்தின் ஆட்சி தான் இருக்கு. கண்டிப்பா பாத்தீங்கன்னா இப்போ சென்ற ஆட்சி காலத்துல எந்த மாதிரி நடந்தது, ஒரு யூடியூப்ல ஒரு பேசுறதுக்கு ஆட்சியை எதிர்த்து பேசுறவங்களுக்கே குண்டாஸ் போட்டாங்க, அப்புறம் விவசாயிகள் மேல குண்டாஸ் போட்டாங்க. அது மாதிரிலாம் இல்லாம முழுக்க மக்கள் நலன் சார்ந்த அரசு தான் இருக்கு. அதில் அந்த குற்றச்சாட்டெல்லாம் ஏற்க முடியாது. தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இதுக்கு காங்கிரஸ் கூட கூட்டணி கட்சிகள்ல இருக்கிறவங்க அவங்களுக்கு ஆதரவு நிலைப்பாடு எடுத்திருக்காங்க. நீட்டை பொறுத்த வரைக்கும் எங்கள் நிலைப்பாடு ஆரம்பத்திலிருந்தே ஒரே ஸ்டாண்டு தான். அந்த நீட்டுங்கிறது மாநில உரிமைகளுக்கு எதிரானது, கிராமப்புற ஏழை மக்களுக்கு எதிரானது. நீட் தேவையில்லை என்பதுதான் மருத்துவம். அதுக்கு நிரந்தர தீர்வாக எங்கள் தலைவர் சொன்ன மாதிரி இந்த மருத்துவம் கல்வியை மாநில பட்டியலில் கொண்டு வரணும்.
அதுதான் தீர்வாக இருக்கும். அதனால இடைப்பட்ட காலத்தில் நீட்டுக்கு எதிரான ஒரு ஒரு சட்ட போராட்டங்களை கண்டிப்பாக முன்னெடுக்கும்ன்றது நான் இந்த நேரத்தில் சொல்லுவேன். ஊரோட குப்பை பிரச்சனை வந்து பழையபடி ஆரம்பிச்சிருச்சு. நம்ம தேர்தலுக்கு முன்னால வரைக்கும் மிகப்பெரிய பிரச்சனையா இருந்தது. போன தேர்தல் சமயத்துல அப்படியே கொஞ்சம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ மீண்டும் பூதாகாரமா போயிட்டு இருக்கு. என்ன சார் தீர்வு? இதை பத்தி ஏதாவது ஆய்வு? குப்பை பிரச்சனை, திடக்கழிவு பிரச்சனை பார்த்தீங்கன்னா திருப்பூர்ல மட்டும் இல்லைங்க, சொல்லப்போனால் எல்லா தொகுதியிலும் எல்லா மாவட்டங்களையும் இருக்கு. இது ஒரு நிரந்தர தீர்வு காண வேண்டும். முதலமைச்சர் அவர்கள் இதை பற்றி நம்ம அந்த அதிகாரிகளும் பேசிட்டு இருக்காங்க. நம்ம அந்தந்த பகுதியில் நம்ம இதுக்கு அந்த வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டுக்காக ஒரு ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா இப்போ திருப்பூர் கூட ஒரு பல்லடம் பகுதியில் ஒரு பயோகேசிஃபிகேஷன் பிளான்ட்டை நம்ம ஒரு ப்ரொபோசல் இருக்குது. ஆனால் என்னென்னா அந்த பகுதி மக்கள் ஒரு ஐயம் இருக்குது அவங்களுக்கு. அது என்ன, அந்த பகுதியில் வந்து அவங்களுக்கு தொந்தரவு ஏற்படுமோ, அவங்க நிலத்தடி நீர் பாதிக்கப்படுமோ, காற்று மாசுபடுமோ அப்படிங்கிற ஐயம் இருக்குது. நீங்கள் பார்த்துருப்பீங்க, முதலமைச்சர் அவர்கள் கூட நேற்று போய் ஆய்வு செஞ்சாங்க. இந்த நேரத்தில் பல்லடம் பகுதி மக்களுக்கும் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, அந்த பகுதியில் வர அந்த பயோகேசிஃபிகேஷன் பிளான்ட் அந்த அரசு வந்து அனைத்து சாத்தியக்கூறுகளும் ஆராய்ந்து, அது திருப்பூர்ல இருக்கிற குப்பைகளுக்கு மட்டுமான அந்த வசதி இல்லை, பல்லடம் பகுதியிலிருந்து அங்கே இருக்கிற கழிவு பிரச்சனைகளுக்குமான சேர்த்து அந்த ஃபெசிலிட்டி தான் அங்கே நாங்கள் கொண்டு வரதுக்கான திட்டம் இருக்குது. அதனால் எந்தவித நிலத்தடி நீர் பாதிப்போ சுற்றுச்சூழல் பாதிப்போ ஏற்படக்கூடிய வாய்ப்பு இல்லை என்பதை நான் சொல்லிக்கிறேன். இந்த மாதிரி திட்டங்கள் கண்டிப்பாக வரும்பொழுது தான் இதற்கான ஒரு தீர்வாக அமையும். எல்லா பக்கமும் இடம் தேடிட்டு இருக்காங்க சார் குப்பைக்கு. ஆனா மாநகராட்சிக்கு சொந்தமான இடுவாய் கிராமத்துல 72 ஏக்கர் இருக்கு சார். அதுல 40 ஏக்கர் வாஸ் யூட்டிலைஸ் ஃபார் சோலார். மீதி 32 ஏக்கர்ஸ் அங்க இருக்கு. ஏனோ தெரியல, அதிகாரிகள் அதை தவிர்க்கிறாங்க. என்ன காரணம்? நான் அதை கேட்குறேன். என்னன்னு நான் கேட்குறேன். நன்றி.